வணக்கம். நேஷனல் நேச்சுரோபதி டே முன்னிட்டு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் பல வகையான விழிப்புணர்வுகளை, இயற்கை மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு நாட்களும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாடர்ன் நேச்சுரோபதி சிகிச்சை முறைகள், எது போன்ற சிகிச்சை முறைகள் இருக்கின்றது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கோலான் ஹைட்ரோதெரப்பி என்ற சிகிச்சை முறைகள். முக்கியமாக ரெக்டல் ரீஜன் வழியாக வெந்நீரை ஒரு பெருகுடலுக்கு அனுப்பப்பட்டு வயிற்று சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் கோலான் ஹைட்ரோதெரப்பி. இந்த ப்ரொசீஜரினுடைய டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸு. அவ்வாறு செய்யும்போது வயிற்றை சுத்திகரிப்பது மட்டும் இல்லாமல் நச்சுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கும், கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், இன்டைஜன், கான்ஸ்டிபேஷன் போன்ற கம்ப்ளைண்ட்ஸிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பி நல்லா பலனளிக்கின்றது. மாடர்ன் நேச்சுரோபதியில் இரண்டாவதாக ஓசோன் தெரப்பி. ஓசோன் தெரப்பி என்பது ஒரு அம்ரலா டேர்ம். இந்த ஒரு மெடிக்கல் கேஸ் வைத்து, அதாவது O2 O3 கன்வெர்ட் ஆன அந்த மெடிக்கல் கேஸை நம்மளுடைய உடலில் செலுத்தப்பட்டு, அதாவது இன்ஜெக்ஷன் மூலமும் ஐவி ட்ரிப் மூலம் அல்லது எக்ஸ்டர்னல் தெரப்பி, இன்டர்னல் தெரப்பி, 2 சிகிச்சை முறைகள் மெத்தடில் கொடுக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் ஓசோன் தெரப்பி. இந்த ஓசோன் தெரப்பியில் வந்து குறைந்தது 65 டைப்பில் இந்த சிகிச்சை முறையை, இந்த ஓசோன் சிகிச்சை முறையை வந்து கொடுக்கலாம். ஆகவே மாடர்ன் நேச்சுரோபதியில் வரக்கூடிய இந்த ஓசோன் தெரப்பி எக்ஸலண்ட்டாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து நல்லா பலனளிக்கின்றது. மூன்றாவதாக ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி அண்ட் ஃபங்க்ஷனல் மெடிசன். ஒரு எக்ஸலண்ட்டான சிகிச்சை முறை மாடர்ன் நேச்சுரோபதியில். குறிப்பாக இந்த ஐவி நியூட்ரிஷன் தெரப்பியில் முக்கியமாக விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்களை நேரடியாக இரத்தத்தின் மூலம் செலுத்தப்பட்ட ஐவி ட்ரிப் மூலம் செலுத்தக்கூடிய ஒரு மெத்தடு தான் ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி. ஃபங்க்ஷனல் மெடிசனில் நெக்ஸ்ட் வந்து ஓரல் சப்ளிமெண்ட்டாக மினரல்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சப்ளிமெண்ட் மூலமும் சிகிச்சை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன். ஆக ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி, ஃபங்க்ஷனல் மெடிசன் மாடர்ன் நேச்சுரோபதியில் வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். அடுத்ததாக அக்குபஞ்சர். அக்குபஞ்சரில் வந்து இதுவும் அதே போன்றதாக ஒரு அம்ரலா டேர்ம் இந்த அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சரில் வந்து TCM மெத்தட், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் மெத்தடில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள். ஸ்கால்ஃப் அக்குபஞ்சர், அப்டமல் அக்குபஞ்சர் அண்ட் இயர் அக்குபஞ்சர், டங்க் அக்குபஞ்சர், பேலன்ஸ் மெத்தட் அக்குபஞ்சர், ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் மெத்தட் ஆஃப் அக்குபஞ்சர் என ஜப்பானீஸ் அக்குபஞ்சர் என பல வகையான மெத்தட் ஆஃப் அக்குபஞ்சர் இருக்கின்றது. ஆக டிசீஸினுடைய தாக்கத்தை பொறுத்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுடைய பேலன்ஸ் லெவலை பேஸ் பண்ணி, எனர்ஜி பேலன்ஸ் லெவலை பேஸ் பண்ணி சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு தான் அக்குபஞ்சர் மெத்தட், குறிப்பாக எலக்ட்ரோ அக்குபஞ்சர் மெத்தட். அவ்வாறு கொடுக்கும்போது லாங் டூரேஷன், அதாவது 3 மந்தில் வரக்கூடிய ரிசல்ட்டை 20 டேஸில் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு மாடர்ன் நேச்சுரோபதியில் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அடுத்தது கைரோப்ராக்டிக். நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹோல் ஜாயின்ஸையும் அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் கைரோப்ராக்டிக். இதுவும் நேச்சுரோபதியில், மாடர்ன் நேச்சுரோபதியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. எலக்ட்ரோ தெரப்பி. எலக்ட்ரோ தெரப்பியில் லைக் ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி போன்ற அட்வான்ஸான சிகிச்சை முறைகளும் இந்த மாடர்ன் நேச்சுரோபதியில் வந்து இருக்கின்றது. மேலும் கப்பிங் தெரப்பி. கப்பிங் தெரப்பியில் வந்து பிளட் லீட்டிங் மெத்தடு. அக்குபஞ்சர் படி பார்க்கும்போது ஸ்டாக்னேஷன் ஆஃப் தி பிளட் இருக்கும்போது சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது சரியானபடி வேலை பார்க்காது. அப்போ அந்த ஸ்டாக்னேஷன், தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருட்களை வெளியெடுப்பதற்காக பிளட் லீட்டிங் மெத்தட், அதாவது கப்பிங் தெரப்பியில் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள். ஆக இதை ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக கொடுக்கும்போது மாடர்ன் நேச்சுரோபதியில் சிகிச்சையில் நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ஒரு இன்டகிரேட்டிவ் சிகிச்சையாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் நேச்சுரோபதி சிகிச்சையும் மாடர்ன் மெத்தட் ஆஃப் நேச்சுரோபதி சிகிச்சையும் ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக கொடுக்கும்போது நல்ல பலன் அளிக்கின்றது. யோகா யோகா தெரப்பியில் சக்ராஸ் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கராவையும் கிளீன்சிங் பண்ணக்கூடிய மெத்தடு. ஆக இந்த மாடர்ன் நேச்சுரோபதியில் ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையாக கொடுக்கும்போது நாள்பட்ட நோய்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.